அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் பார்க்குறோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை பலன் தான் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே நன்மையை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல நன்மைகள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இந்த காலங்களில் உங்களுடைய ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. ஸோ வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வரும். குறிப்பாக ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது, அதனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அது வழக்கில் இருக்குது, கேஸில் இருக்குது, அது வருமானு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை முன்னோர்களுடைய சொத்து எல்லாருக்கும் இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் அல்ல. அப்படி இல்லாதவர்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு உண்டு. அதுவுமே இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு வராத பணங்கள், குறிப்பாக ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸு, டிவிடெண்ட்டு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. ஸோ பண வரவு இருக்குது. பட் அதற்கு மேலே செலவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பயிற்சியில் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க அதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. பட் அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் வருமானங்களும் அந்த அளவுக்கு இருக்குது, ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே தான் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி. குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த காலங்களில் குரு பகவானுடைய பயிற்சியில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏன்னா அவருடைய பார்வையின் பலனாக உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் அஃபிட்டட் கன்சர்னில் இருக்கலாம். ஸோ ஜாப் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் எந்த வேலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதே போல் உங்கள் சபார்டினேட்டோ உங்களுடைய சுப்பீரியரோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே ரொம்ப கம்மி. இந்த காலங்களில் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இதுதான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் எந்த ஜாப் சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. பெருசாக நீங்கள் வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ், ஹைக்கு இதெல்லாம் நார்மலாக தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் தான். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அவ்வளவு சிறப்பாக வேலையில் பலன் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, சொந்த பிஸ்னஸ் பார்க்குறோம், பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த காலங்களில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய சுச்சுவேஷன் இதுதான் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடச்சிரும். அதுலேயும் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுத்து தான் இந்த டிவர்ஸை நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மேரேஜ் நடக்காதவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு பின் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க, அது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறது இதிலெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மறைமுகமான தொல்லைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த காலங்களில் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். வழக்குகளில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னாலும் புகழ் அந்தஸ்து இருக்க ஒழிய வருமானங்கள் சுமார். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இந்த பயிற்சியில் முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், கணவன் மனைவி 2 பேர்லேயே யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் 2வது தடவை ஞாபகப்படுத்துகிறேன், கவனம். ஸோ இந்த பயிற்சியில் யாரெல்லாம் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து அடைக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை வேண்டாம். அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லாட்டரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு எதில் பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு நல்லா யோசிங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பிரம்மா நம்மளை படைத்தவர், அவருடைய வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.